இன்னைக்கு 3 விஷயம் பத்தி சொல்ல போறோம். ஒன்னு, லோடிங் டோஸ்னா என்ன? ரெண்டாவது, அது யாருக்கு யூஸ் ஆகும்? மூணாவது, அது ஒரு அத்தியாவசிய பொருளா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். லோடிங் டோஸ்னா என்னன்னா, ஆஸ்பிரின், குளோபிடோகிரில், அட்ரோவாஸ்டாட்டின் இந்த 3 மாத்திரையும் நம்ம வச்சுக்கிறதா லோடிங் டோஸ். இது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு கார்டியாக் டைப் ஆஃப் செஸ்ட் பெயின் சொல்லுவோம்ல, நெஞ்சுவலி, அப்ப வரும்போது நாம இந்த மாத்திரையை உட்கொள்கிறதுனால நமக்கு இந்த இருதய நோயில இருந்த பாதிப்பை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். அதுக்காக தான் இதை லோடிங் டோஸ்ன்னு சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலா நம்ம இருதயம் இருக்குல்ல, இருதயத்தில் இருக்கிற ரத்த குழாயை அடைப்பு ஏற்படும் போது அந்த அடைப்பை கம்மி பண்றதுக்காகவும், அதே சமயத்துல நம்ம ரத்த குழாயில இந்த ரத்த கொழுப்பு கட்டி இருக்குல்லவா, அது உடஞ்சு போயிடக்கூடாதுல்ல, அதை பிளாக் ஸ்டெபிலைசேஷன் பண்றதுக்காக தான் இதை மெயினா கொடுக்குறோம். இது ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு நிவர்த்தி மாதிரி தான், நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள. அதுக்காக தான் இந்த லோடிங் டோஸ் கொடுக்குறோம். இது அத்தியாவசிய பொருளான்னு கேட்டா ஆமாங்க. ஏன்னா இந்த சுகர் இருக்கிற பேஷண்ட், ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட், இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸுக்கு நமக்கு தெரியாமையே எம்ஐ வரும். அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சைலண்ட் எம்ஐன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பெயின் வரும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு அத்தியாவசிய பொருளா வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு எதிர்பாராத விதத்துல இது நமக்கு யூஸ் ஆகும்.